ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆஸ்துமா. ஆஸ்துமா அப்படின்னா லங்ஸோட ஏர்வேஸ் வந்து நேரோவிங்காக இருக்கிறது தான் ஆஸ்துமா அப்படின்னு சொல்கிறோம். இதனால் நமக்கு என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மூச்சு விடும் போது விசில் சவுண்ட், அதாவது வீசிங் சவுண்ட் மாதிரி கேட்கும். அது இல்லாமல் மியூக்கஸ் அதிகமாக போய் நெஞ்சில் உறைஞ்சிரும், சளி அதிகமாக நெஞ்சில் உறைஞ்சிரும். இதெல்லாம் தான் இதனால் வர பிரச்சனைகள். இது வரத்துக்கு முன்னாடி நம்ம நார்மல் லைஃப்பில் இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, டெய்லி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எடுத்துக்கிறதால இதை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இது யாருக்கெல்லாம் வரும்னா, ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு, அதிகமாக டஸ்ட் இருக்கிற ஏரியாவில் சர்வை பண்ணுறவங்களுக்கு, மேபி இட்ஸ் அ கன்ஜென்டிவல் கண்டிஷனாக கூட இருக்கலாம், ஏஜ்டு பீப்புள்ஸ்க்கு வரும். இது வந்ததுக்கப்புறம் இதுக்கான என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், ஃபிசியோ ரிலேட்டடில் பார்த்தோம்னா செஸ்ட் ஃபிசியோதெரப்பி எடுத்துக்கலாம், அந்த மியூக்கஸ் எல்லாம் வெளியே எடுக்கிறதுக்காக. அது இல்லாமல் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் டெய்லி காலையில் ஒரு 5 டைம்ஸ், தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 டைம்ஸ் பண்ணலாம். அதாவது முக்கால மூச்சை இழுத்து வாயால் பொறுமையாக வெளியில் விடுறது தான் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். இது இல்லாமல் வேறு என்ன பண்ணலான்னா, ஒரு நாளைக்கு ஒரு பலூனாச்சும் ப்ளோ பண்ணலாம். ஸோ இதெல்லாம் இதோட ட்ரீட்மெண்ட்டு. இன்ஹேலர் யூஸ் பண்ணுங்கள் ஆஸ்துமா இருக்கிறவங்க, வேண்டாம் அப்படி சொல்லலை. எதுவுமே அதிகமாக எடுத்துக்கும் போது அதனால நமக்கு பிரச்சனை வரலாம். அதுக்கு அடிக்ட் ஆகாதீங்க. தேங்க்யூ காய்ஸ்.